இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அந்த வழியிலே ஜீவன் உண்டு, அந்த வழியிலே மரணம் இல்லை. கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறோம். எனவே கர்த்தரின் வழியில் நடந்து அவரை நம்பி அவரிடத்தில் வருகிறவர்கள் ஒரு நாளும் தாகமடையார்கள். அவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவார்கள். நன்மையும் பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். எனவே கர்த்தரிடத்தில் வந்து அவர் வழியில் நடக்கிற நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.